பெயர் திருமுருகன், திருமுருகன். நம்மளுடைய கரூர் மாவட்ட வேளாண் அறிவியல் மையத்தில் உழவியல் தொழில்நுட்பர்களாக பணியாற்றிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னாக்க மண்புழு உரம் தயாரிப்பு திட்டத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட மண்புழு உரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட நம்மளுடைய இயற்கை விவசாயத்துக்கும் மற்றும் பாரம்பரிய விவசாயத்துக்கும் முக்கியமான ஒரு உரமாக பயன்படக்கூடியது இந்த மண்புழு உரம். ஸோ இந்த மண்புழு உரம் தயாரிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விளக்கங்கள் தான் இந்த படத்தில் கொடுத்துருக்கோம். நம்ம வந்து இந்த போர்டில் கொடுத்துருக்கோம். ஸோ எவ்வளோ மண்புழு உரங்கள் எவ்வளோ நம்ம மண்ணில் இருக்கிறது, அதில் தயாரிக்கிறதுக்கான கொள்ளலுக்கு எவ்வளோ தேவைப்படும், அதுக்கு செய்முறை பண்ணுறதுக்கான ஏன்னா கழிவுகளை வந்து நம்ம பயன்படுத்தி மண்புழு உரம் தயாரிக்கலாம், அது எப்படி செய்முறை பண்ணலாம், அறுவடை பண்ணி பயன்படுத்தி அதிலிருந்து நம்ம முக்கியமான விஷயங்களை கவனித்து எவ்வளோ வரவு செலவுகள் நம்ம ஈட்ட முடியும் அப்படின்ற விவரங்கள் எல்லாமே நம்ம இந்த போர்டில் நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம வந்து ஸோ மண்புழு உரம் தயாரிக்கிறதுக்கு நிறைய விதமான முறைகள் நிறையா இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா எளிய முறையிலிருந்து அதிகப்படியான செலவினங்கள் பண்ணக்கூடிய முறைகள் 3 முறைகளான மண்புழு உற்பத்தி கூடங்கள் இருக்குது. ஸோ அதில் ஒன்று தான் நம்ம பார்க்குறது வந்து இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிமெண்ட் தொட்டி அமைத்து அதில் மண்புழு உரம் தயாரிக்கிறது வந்து. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சில்பாலின் பை, அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கெட்டியான ஒரு பாலித்தீன் பையை உருவாக்கி அதன் மூலயமா மண்புழு உரம் தயாரிக்கலாம். ஸோ அந்த பக்கம் இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா உரை முறையில் வந்து நம்ம மண்புழு உரம் தயாரிக்கலாம். ஸோ இந்த 3 விதமான முறைகளில் மண்புழு உரம் தயாரிக்கலாம். இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னாக்கா குவியல் முறை, அதாவது மரத்தடி நிழல்களில், தென்னந்தோப்புகளில், இல்லை பழமர தோப்புகளில் வந்து அதன் மூலயமா அதில் வந்து நம்ம குவியல் மாதிரி நம்மளுடைய குப்பைகள் அமைத்து அதுலேயும் வந்து மண்புழு உரம் தயாரிக்கலாம். ஸோ இந்த 3 முறைகளோட முக்கியமான விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா மண்புழு உரம் தயாரிக்கிறதுக்கு வந்து எளிய முறையில் தயாரிக்கின்ற போது இந்த சில்பால் பை முறையை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த பை இதோட அளவுகள் பார்த்தீங்கன்னாக்கா 12 அடி நீளம் இருக்கும். உங்களுக்கு வந்து 4 அடி அகலம் 2 அடி உயரம் உள்ள கொள்ளளவு தான் இந்த சிமெண்ட் தொட்டியும் இந்த மண்புழு இந்த சில்பாலின் பையில் நம்ம பயன்படுத்த முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதோட கொள்ளளவு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா 1.5 டன்லேருந்து 2 டன் வரைக்கும் நம்ம வந்து இதோடைய கொள்ளளவு கொள்ளக்கூடியது வந்து. ஸோ இந்த மண்புழு உரம் தயாரிக்கிறது மிக முக்கியமான விஷயங்கள்னு கேட்டிங்கன்னாக்கா நம்மளுடைய பண்ணை கழிவுகள், அதாவது மாட்டு தொழுவங்களாக இருக்கலாம், இல்லை நம்மளோட வயல்களில் கிடைக்கக்கூடிய பண்ணை கழிவுகளாக இருக்கலாம். ஸோ இந்த கழிவுகள் எல்லாத்தையும் நம்ம மக்க வைத்து அதில் மண்புழு நம்ம இட்டு அதன் மண்புழு இடக்கூடிய எச்சத்தை தான் நம்ம வந்து மண்புழு உரம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நம்ம வந்து ஸோ இங்கே நம்மளோட பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட வேளாண் அறிவியல் மையத்தில் வந்து சாண கழிவுகள், நம்மளோட மாட்டு தொழுவத்திலேருந்து கிடைக்கக்கூடிய சாண குப்பைகளை கொண்டு வந்து ஸோ அதை மக்கின சாண குப்பைகளை கொண்டு வந்து நம்ம இட்டுருக்கோம் வந்து. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆப்பிரிக்கன் சார்ந்த மண்புழு வந்து நம்ம அதில் விட்டுருக்கோம். நம்ம வந்து ஸோ முக்கியமான விஷயம்னு கேட்டிங்கன்னாக்கா மண்புழு உரம் தயாரிக்கும் பொழுது மண்புழு உரம் கூடாரம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிழலான பகுதியில் மட்டும் தான் இருக்கணும். ஸோ வெயிலான பகுதியில் இருக்கும்பொழுது மண்புழு உற்பத்தி வந்து திறன் குறைஞ்சிறவங்களுக்கு வந்து அதே நேரங்களில் வந்து மண்புழுக்கள் வந்து அதிக அளவில் உற்பத்தி ஆகாது. இரண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு தேவையான ஒரு காற்றோட்டங்களோ ஒரு நிழலான பகுதி இல்லை அப்படின்னாக்கா சீக்கிரமாக இறந்து போகிறதுன வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு மரத்தடி நிழல் இல்லைன்னா ஒரு பசுமை கூடையில் அமைத்து அதற்கு கீழே வந்து மண்புழு உரம் உற்பத்தி செய்யணும் அப்படின்றது முக்கியமான விஷயம். இரண்டாவது பார்த்தி அப்படின்னாக்கா மிக பச்சை சாணமோ இல்லை அது கல், கண்ணாடி, பீங்கான் இந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்காத பொருட்களை வந்து நம்ம மண்புழு கூடத்தில் நம்ம பயன்படுத்தக்கூடாது. ஸோ எளிதில் மக்கக்கூடிய சாண குப்பைகளாக இருக்கலாம், பயிர் கழிவுகளாக இருக்கலாம். ஸோ இதில் மட்டும்தான் நம்ம மண்புழு உற்பத்தி கூடாரத்துக்கு நம்ம வந்து பயன்படுத்தணும் கண்டிப்பாக வந்து. ஸோ மூன்றாவது பார்த்தீங்கன்னாக்கா மண்புழு உற்பத்தி கூடாரங்களில் கண்டிப்பாக அவங்களுடைய தொட்டிகளில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 60% 80% வந்து ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ஈரப்பதம் குறைஞ்சிச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக அந்த மண்புழுவானது வேறு பக்கத்துக்கு தகுந்து செல்ல மூவ் ஆகும். இரண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா மிகவும் ஈரம் இல்லை அப்படின்னாக்கா கண்டிப்பாக அது வந்து இறந்து விடும். உங்களுக்கு வந்து மிகவும் காய்ந்த போல சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னாக்கா மண்புழு உரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான சத்துக்களும் இல்லாமல் நமக்கு காய்ந்துடும். அதனால் மிக முக்கியமான ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா மண்புழு உற்பத்தி கூடாரத்தில் வந்து நம்ம ஈரப்பதத்தை மிக முக்கியமாக பயன்படுத்தணும். ஸோ மேலே வந்து பச்சை கலர் வலை பார்த்துருக்கோம். ஸோ இதை பூட்டை ஏன் மூடிருக்கும் அப்படின்னாக்கா இந்த மண்புழு உற்பத்தி கூடாரங்களில் வேறு ஏதாவது எலிகளோ, அணில்களோ, காகங்களோ இந்த மாதிரி பறவைகளோ வந்து மண்புழுவை வந்து குத்தி எடுத்து போய் சாப்பிடாமல் இருக்கிறதுக்காக அதை பாதுகாப்பாக போட்டிருக்கோம். இரண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி வெயில் காலங்களில், அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கோடை காலங்களில் வந்து வெயில் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ வந்து வெப்பங்கத்தோட தாக்கங்கள் அதிகமாக இருக்கும். அப்போ நீராவி போக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த நீராவி போக்கு தடுக்கிறதுக்காகவும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி பச்சை வலையில் பயன்படுத்தலாம். இதை தான் பயன்படுத்தணுமான்றது அப்படிலாம் கிடையாது. வந்து நம்ம ஏதாவது சணல் சாக்குகளோ இல்லை தென்னை மட்டைகளோ அந்த மாதிரி நம்ம பயன்படுத்தி இந்த தொட்டியில் இருக்கக்கூடிய நீரை வந்து ஆவியாகவும் நம்ம வந்து தடுக்கிறதுக்கு வழிமுறை பண்ணலாம். ஒரு சிறந்த மண்புழு உரம் அப்படின்ற அதாவது பார்த்தீங்கன்னாக்கா எந்த விதமான கலப்படமும் அல்லாத மண்புழு மட்டும் சாப்பிட்டக்கூடிய எச்சமாக இருந்தாக்கா உண்மையான மண்புழு உரமாக இருந்தாக்கா அந்த மண்புழு உரமாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு குருணை வடிவத்தில் இருக்கவங்களுக்கு வந்து, அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெருஞ்சீரகம் அந்த மாதிரி ஒரு வடிவத்தில் இருக்கவங்களுக்கு வந்து அதே நேரங்களில் பார்த்தீங்கன்னாக்கா இதை நம்ம வந்து நுகர்ந்து பார்க்கும்பொழுது எந்த விதமான ஒரு கெட்ட ஸ்மெல், அதாவது நம்ம சாணம் பயன்படுத்துகிறோம் அதிகமாக அந்த சாணத்தோட ஸ்மெல்லோ மற்ற எந்த விதமான எச்சங்களுடைய ஸ்மெல்லும் அதோட வாசனைகளும் இல்லாமல் வாசனையற்ற ஒரு பொருளாக தான் அந்த மண்புழு உரம் இருக்கும். அதே நேரங்களில் பார்த்தீங்கன்னாக்கா இதை நம்ம எப்படி இது ஒரு தரமான மண்புழு உரம் அப்படின்னு தயாரிக்கிறதுக்காக
இதோட வடிவம் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொல்லிட்டேன் வந்து குருணை வடிவத்தில் இருக்கும். அதே நேரத்தில் வந்து கலர் ஸ்மெல் இல்லாமல் உங்களுக்கு வந்து வாசனை இல்லாத ஒரு பொருளாக இருக்கும். மூன்றாவது பார்த்தீங்கன்னாக்க இது கருங்காப்பி கலர் நிறத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த மண்புழு உரம் வந்து இருக்கும் உங்களுக்கு வந்து. ஸோ இதை நம்ம தண்ணியில் போடும்போது நம்ம வெறும் தண்ணியில் போடும்போது காப்பி என்ன கலரில் இருக்குமோ அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இதோடைய மண்புழு உரம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதே நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மண்புழு உரம் தொட்டி நம்ம அமைக்கும் போதும் சரி, பைகள் அமைக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா அதில் கீழே அடியில் வந்து ஒரு வடிகால் வசதி கண்டிப்பாக அவசியம். ஸோ அந்த வடிகால் வசதின்றது கேட்டிங்கனாக்கா நம்ம சிமெண்ட் தொட்டியில் பார்த்துருக்கோம். நம்ம சிமெண்ட் தொட்டியில் வந்து கீழ் பகுதியில் வந்து ஒரு வடிகால் வச்சுருக்காங்க. ஸோ இந்த வடிகால்ன்றது பார்த்தீங்கன்னாக்கா மண்புழு உரங்களில் நம்ம தண்ணி தெளிக்கும் போதோ இல்லை கொடுக்கும்பொழுதோ அதிகப்படியான தண்ணிகளை வந்து தேக்க விடாமல், அதே நேரங்களில் மழைகள் பெய்யும் போது அதிகமான தண்ணிகளை தேக்க விடாமல் எஞ்சி இருக்கக்கூடிய தண்ணிகளை வடிப்பதற்காக தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த குழாய் நம்ம அமைச்சிருக்கோம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சில்பாலின் பைகள்லையும் பார்த்தீங்கன்னாக்கா சைடில் இதனுடைய பக்கவாட்டில் வந்து ஒரு ஜல்லடை போல் வந்து ஒரு அமைப்பு இருக்கும். அதன் வழியாக எஞ்சி இருக்கக்கூடிய நீர்கள்லாம் வந்து வெளியில் வந்துடும். ஸோ இந்த நீரை நம்ம சேகரிக்கும் போது இந்த நீரானது வந்து இப்போ எப்படி மண்புழு உரம் திரவம் சொல்லும்போது இந்த நீரை நம்ம சேகரிக்கும் போது அது மண்புழு உர திரவம் அப்படின்றத நம்ம வந்து பயன்படுத்தலாம். ஸோ இது வந்து நேரடியாக நம்ம மயிலுக்கு பயன்படுத்த முடியும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மண்புழு உர திரவம்ன்றது வந்து பயிருக்கு வந்து வேர் மூலியமாகவோ இல்லை இலவழிய மூலியமாக தெளிக்கும் பொழுது மண்புழு உரத்தில் இருக்கக்கூடிய அதே அளவு சத்துக்கள் பார்த்தீங்கன்னா அந்த மண்புழு உர திரவத்திலும் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம உறுதி செய்யப்படும். இந்த மண்புழு உரம் நம்ம வயலுக்கு எவ்வளோ பயன்படுத்தலாம் அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்கும் அனைவரு விவசாயிகளுக்கும். ஸோ மண்புழு உரம் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஏக்கருக்கு 2 டன் அளவில் வந்து, அதாவது விவசாய பயிர்களாக இருந்தாக்கா, அதாவது நெல், கரும்பு, சோளம், மக்காச்சோளம் இந்த மாதிரி விவசாய பயிர்களாக இருந்தாக்கா ஒரு ஏக்கருக்கு 2 டன் அளவுக்கு நம்ம வந்து பயன்படுத்தணும் வந்து. ஸோ இது மரப்பயிர்களாக இருந்தாக்கா ஒரு மரத்துக்கு, அதாவது வந்து இளம் பயிராக இருந்தாக்கா ஒரு மரத்துக்கு 2 கிலோவில் இருந்து கொஞ்சம் முதுமையான மரமாக மரப்பயிர்களாக இருந்தாக்கா ஒரு 2லேருந்து ஒரு 5 கிலோ அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மரத்துக்கு நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இது பயன்படுத்தினாலே எந்த விதமான ரசாயன உரங்களையும் இல்லாமல் நம்ம இயற்கையான முறையிலே மண்புழு உரத்தை மட்டுமே பயன்படுத்தி பயிருக்கு தேவையான ஊட்டச்சத்தை வந்து நம்ம முழுமையாக அளிக்க முடியும் நமக்கு வந்து. காய்கறி பயிர்களாக இருந்தாக்கா அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 2 டன் அளவில் வந்து பயிருக்கு மட்டும் நம்ம இடும்போது பார்த்தீங்கன்னாக்கா பயிருக்கு தேவையான பேரோட சத்துக்கள் மற்றும் நுண்ணூட்ட சத்துக்களை பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து கிரகிச்சு கொள்ளும் உங்களுக்கு வந்து. பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா அசோலான்னு சொல்லக்கூடிய ஒரு நீர் தாவரம் இது வந்து. ஸோ அந்த அசோலா அப்படிங்கிறது வந்து ஒரு நீர் தாவரம், அதாவது நீரில் மிதக்கக்கூடிய ஒரு விதமான தாவரம் இது. இந்த அசோலா வந்து நம்ம முக்கியமாக அதிகபட்சமாக கால்நடைகளுக்கு உணவாக பயன்படுத்துகிறோம். அதே நேரங்களில் வந்து வயல்களில் நம்ம போடும் பொழுது வயல்களுக்கு தேவையான யூரியா சத்துக்கு மாற்றாக நம்ம வந்து இதை பயன்படுத்த முடியும். ஸோ மூன்றாவது இதையே நம்ம வந்து நல்லா சுத்தப்படுத்தி இதனையே வந்து நம்ம வந்து உணவு பழக்கத்தையும் நம்ம கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த அசோலான்றது ரொம்ப ஒரு எளிமையான ஒரு பொருள், எளிமையாக தயாரிக்கக்கூடிய ஒரு பொருள். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான அளவில் இதில் ப்ரோட்டீன்ஸ், அதாவது கால்நடைகளுக்கு தேவையான புரதச்சத்துக்களும் நிலத்துக்கு தேவையான, அதாவது வயல்களுக்கு தேவையான நம்ம வளிமண்டலத்துக்கு கூடிய இந்த நைட்ரஜன் சொல்லக்கூடிய அந்த தலைச்சத்தை கிரகிச்சு மண்ணுக்கு இட்டு மண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா சேர்க்கக்கூடிய திறனும் பார்த்தீங்கன்னாக்க இந்த அசோலா சொல்லக்கூடிய ஒரு நீர் தாவரத்துக்கு இருக்குது. ஸோ இது தயாரிக்கிறதுக்கான ஒரு சின்ன மெத்தட் தான் இருக்குது. நம்ம உள்ள போய் பார்க்கலாம். நம்ம இந்த அசோலான்னு சொல்ல பேசக்கூடிய பார்த்தீங்கன்னா இந்த அசோலா தயாரிக்கிறதுக்கு நம்ம நீரில் மிதக்கக்கூடிய தாவரம்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்படி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்க நீரில் நம்மளோட தொட்டியில் வந்து மிதந்துட்டு இருக்க ஒரு நீர் தாவரம் நம்ம சொல்ல முடியும் வந்து. இந்த அசோலா தயாரிக்கிறதுக்கு முன்னாடி மண்புழு உரங்களில் நம்ம பார்த்த மாதிரி ஒரு 3 விதமான முறையிலையும் தயாரிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு சாதாரண ஒரு தார்பாலின் வச்சு நம்ம பயன்படுத்த முடியும். அதே நேரத்தில் வந்து ஒரு சிமெண்ட் உரையை வச்சு நம்ம வந்து அதை தயாரிக்க முடியும். பர்மனெண்ட்டாக வேணும் அப்படின்னா, நிரந்தரமாக வேணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி சிமெண்ட் தொட்டி அமைச்சு அதையும் நம்ம வந்து அசோலா நம்ம வளர்க்கலாம். ஸோ இந்த வளர்க்குறதுக்கு தேவையான ஒரு முக்கியமான விஷயங்கள் இது எப்படி வளர்க்கணும் அப்படின்னாக்கா, ஸோ இந்த மாதிரி தார்பாலினோ இல்லை நீர் வெளியில் போகாமல் அளவுக்கு ஒரு தார்பாய் இருந்தால் நம்ம போதும். அதை அமைச்சிட்டு ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னாக்கா 10 அடி நீளம், 4 அடி அகலம், 1 அடி உயரம் வந்தால் போதும். ஸோ இந்த அளவில் ஒரு பையை அமைச்சிட்டு இதில் வந்து ஒரு 30 கிலோ செம்மண், நல்ல செம்மண்ணாக இருக்கக்கூடிய நல்ல வளமான ஒரு செம்மண், ஒரு 30 கிலோ செம்மண் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தொட்டியில் போடுறோம். இந்த தொட்டியில் போட்டுக்கிட்டு வந்து அதில் வந்து ஒரு 3/4 பகுதி தண்ணி நிற்பணும். அது வந்து உப்பு இல்லாத தண்ணியெலாம் நிற்பணும். உப்புகள் அதிகமாக இருந்துச்சுனாக்கா இந்த தாவரம் வந்து வளராது வந்து. ஸோ உப்புகள் இல்லாத நல்ல நீரை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த தொட்டியில் 3/4 பகுதியில் நம்ம நிரப்பணும் வந்து. ஸோ பிறகு இதில் வந்து ஒரு 100 கிராம் சூப்பர் பாஸ்பேட், நம்ம வயலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு 100 கிராம் சூப்பர் பாஸ்பேட், இல்லை அப்படின்னாக்கா ஒரு 2 எலுமிச்சம் பழச்சாறு. ஸோ எதுக்காக கேட்டினாக்கா மண்ணில் இருக்கக்கூடிய உப்புத்திறனை வந்து சமநிலைப்படுத்துறதுக்காக நம்ம வந்து அதை நம்ம பயன்படுத்தணும். ஸோ இதனை போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுட்டோம். நல்லா கலக்கி விட்டுட்ட பிறகு 1 நாள் இல்லை 2 நாள் பிறகு வந்து அசோலா சொல்லக்கூடிய விதைகள், அதாவது இந்த அசோலா திரும்ப விதைகளாக நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ ஒரு தொட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாதாரணமாக ஒரு 1/2 கிலோ இருந்தாலே போதும். ஸோ இந்த 1/2 கிலோ அளவு நம்ம அசோலா வந்து நம்ம இதில் இடும்போது பார்த்தீங்கன்னாக்கா அதன் மூலயமா அது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா குறுகிய காலங்களில் 7 நாட்கள்லேயே வந்து 3லிருந்து 4 மடங்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெரிய உங்களுக்கு வந்து உற்பத்தி திறனை கொடுத்துரும். ஸோ சாதாரணமாக நம்ம கையில் நம்ம அப்படியே
அரைச்சி அல்லாலே போதும். இல்லைனா இதுக்கு ஜல்லடை இருக்குது, அந்த ஜல்லடை மூலமாக நம்ம அரைச்சி அதை வந்து நம்ம கால்நடைகளுக்கு பயன்படுத்தலாம். ஸோ கால்நடைகளுக்கு வந்து பயன்படுத்தும் போது மாடுகளாக இருந்துச்சுனாக்கா ஒரு நாளைக்கு ஒரு 1/2 கிலோவும், ஆடாக இருந்துச்சுனாக்கா ஒரு நாளைக்கு ஒரு 1/4 கிலோ, இதே வேறு ஏதாவது கோழிகளாக இருந்துச்சுனாக்கா ஒரு கோழிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 கிராம் அளவில் நம்ம கொடுக்கலாம் வந்து. ஸோ இதை வந்து முதல் முறை நம்ம ஆடு மாடுகள் கொடுக்கும்போது சாப்பிடாது. ஏன்னு கேட்டினாக்கா ரொம்ப மிக முக்கியமான ஒன்று, இந்த ஒட்டி அமைக்கும் போது செம்மண் 30 கிலோ தான் சொன்னேன், தண்ணி 3/4 பாதி விட சொன்னேன். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ பசும் சாணம் நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். அது புது சாணம் இல்லாமல் பழைய சாணங்களை வந்து பார்த்தீங்கன்னா கரைச்சி விடணும் வந்து. அதன் பிறகு 100 கிராம் சூப்பர் பாஸ்பேட், அதெல்லாம் எலுமிச்சம்பழங்களை வந்து நம்ம புளிஞ்சு விட்டுட்டு 2 நாள் பிறகு நம்ம அசோலா விதைகளை வந்து நம்ம அதில் விட போனோம். சரிங்களா? கால்நடைகளுக்கு வந்து முதல் முறையாக அது கொடுக்கும்போது வந்து அந்த கால்நடைகள் விரும்பி சாப்பிடாது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, இல்லை அது இந்த சாணம் நம்ம பயன்படுத்துறதுனால அந்த சாணத்தோடைய அந்த ஸ்மெல், அந்த ஒரு கெட்ட ஸ்மெல் இருக்கும், வாடை இருக்கும்பொழுது மாடு அது சாப்பிடாது. அதனால் முதல் முறையாக கால்நடைகள் பழக்கப்படுத்தும் போது அந்த அசோலா தீவனத்தை விட சிறிதளவு பார்த்தீங்கன்னாக்கா உப்பு அல்லதுனாக்கா வெல்லம், நம்ம எப்படி இனிப்புக்காக பயன்படுத்துகிற வெள்ளங்களை வந்து பார்த்தீங்கன்னா சிறிதளவில் கலந்து நம்ம கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அது உடனே அதை எடுத்துக்க விருப்பப்படுவங்களுக்கு நாளடைவில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பழக்கமாகிடுச்சு அப்படின்னாக்கா தானாகவே எடுத்துக்கிறதுக்கான முன் வந்து சாப்பிட ஆரம்பிச்சவங்களுக்கு. இப்போது நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இன்றைக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் பெருமளவில் விவசாயத்தில் வந்து அவங்க கொடுக்கக்கூடிய அவங்களோட சலுகைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இயற்கை சார்ந்த முறை விவசாயத்துக்கு தான் இன்றைக்கு மிக முன்னுரிமை கொடுக்குறாங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா ஆண்டோறும் நம்ம பயன்படுத்தக்கூடிய ரசாயன உரங்கள், ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகள், களைக்கொல்லிகள், இந்த மாதிரி எண்ணற்ற ரசாயன பொருட்களை நம்ம பயன்படுத்தும் போது நம்மளோட மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் எல்லாமே நம்ம அழிஞ்சிருச்சு. அதே நேரத்தில் வந்து சுற்றுச்சூழலும் பாதிக்கப்பட்டுருச்சு. வந்து நம்மளுடைய பொருளோடைய மகசூலும் குறைவாக ஏற்பட்டுருச்சு. அதே நேரங்களில் பார்த்தீங்கன்னாக்க உற்பத்தி பண்ணுறதுக்கான செலவினங்கள் ரொம்ப மிக அதிகமாகிடுச்சு. ஸோ இது எல்லாத்தையுமே கருத்தில் கொண்டு தான் நம்மளுடைய மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் இயற்கை சார்ந்த முறை விவசாயத்தை ஊக்குவிக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு நிறைய விதமான செயல்பாடுகள்லாம் திட்டங்கள்லாம் அறிவித்திட்டு இருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன, நம்மளோட மையத்தில் வந்து இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கிறதுக்காகவும் இயற்கை விவசாய சார்ந்தமான இடுபொருட்கள் நம்மளோட மையத்தை தயாரித்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதில் முக்கியமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னாக்க பஞ்சகாவியா, மீன் அமிலம், இயற்கை பூச்சி விரட்டி. ஸோ இந்த 3 முக்கியமான இடுபொருட்கள் இருந்தாலே பார்த்தீங்கன்னாக்கா விவசாயிகள் விவசாயத்துக்கு எந்த விதமான இடுபொருளுக்கும் அதிகபட்சமான வெளியிலிருந்து வாங்காமல் நம்ம பயிர்களுக்கு தேவையான ஊட்டத்தை தான் சரி, பயிரில் வரக்கூடிய பூச்சி நோய்களாக தான் சரி, அதை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்றத எங்களோட முக்கியமான நோக்கம் உண்டு. ஸோ இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா பஞ்சகாவியா அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய கால்நடையிலிருந்து கிடைக்கூடாது, பசு மாடுகள்லேருந்து கிடைக்கக்கூடிய மிக 5 முக்கியமான பொருட்கள் வந்து நம்ம தயாரிக்கிறோம். வந்து அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மூலிகை பூச்சி இருட்டுன்றது நம்மளுடைய கிராமங்களில், நம்மளுடைய தோட்டங்களில், வயலில், வரப்புகளில், வேலிகளை கிடைக்கக்கூடிய இலக்கலைகளை கொண்டு வந்து அதன் மூலயமா அதை பயன்படுத்தி நம்ம இயற்கை மூலிகை பூச்சி விட்டு தயாரிக்கலாம். மூன்றாவது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய மீன்கள், அதாவது வாரந்தோறும் நம்மளுடைய ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாற்றத்தில் கிடைக்கக்கூடிய மீன் கழிவுகளை கொண்டு வந்து மீன் கழிவு கூட வெள்ளம் கலந்து நம்ம அதன் மூலயமா அதை தயாரிக்கும்போது அதில் மீன் அமிலம் நமக்கு கிடைக்கப்படுது. ஸோ அதை எப்படி தயாரிக்கலாம் அப்படின்ற சின்ன ஒரு விளக்கு முறையோட நம்ம மயிரில் இருக்கக்கூடிய அந்த அளவுகளையும் பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயத்துக்கு மிக முக்கியமான அடிப்படையை வந்து மாட்டோட சாணம், மாட்டுக்கோப்பு. ஸோ இதன் அடிப்படையில் தான் அனைத்து விதமான இடுபொருளும் நம்ம தயாரிக்க முடியும். ஸோ அது வந்து முக்கியமான முதல் நான் சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா பஞ்சகாவியம். ஸோ பஞ்சகாவியம் அப்படின்றது மாடுகள்லேருந்து கிடைக்கக்கூடிய முதல் 5 பொருட்கள், அதாவது மாடுகளில் கிடைக்கக்கூடிய சாணம், கோமியம், பால், தயிர், தயிரில் இருக்கக்கூடிய நெய். ஸோ இந்த 5 விதமான இடுபொருட்களை பயன்படுத்தி மட்டுமே நம்ம வந்து பஞ்சகாவியம் தயாரிக்க முடியும். அதன் கூட பார்த்தீங்கன்னாக்கா சிறிதளவு வெல்லம், வாழைப்பழம், ஸோ இது மாதிரி இருக்கிறது அதை நொதிக்கிறதுக்கு தேவையான வாழைப்பழம், வெள்ளங்களை கூடுதலாக நம்ம இளநீர்களை பயன்படுத்தி அதன் மூலமாக நம்ம பஞ்சகாவியம் தயாரிக்கலாம். ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு உதாரணத்துக்கு ஒரு 25 லிட்டர் தயாரிக்கிறதுக்கு தேவையான முக்கியமான இடுபொருட்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5 கிலோ சாணம், 4 லிட்டர் கோமியம், 3 லிட்டர் பால், ஒரு 2 லிட்டர் தயிர், 1/2 கிலோ நெய், ஒரு டஜன் வாழைப்பழம், ஒரு 2 கிலோ வெல்லம். ஸோ இது ஒரு 2 இளநீர்கள் இருந்தாலே போதும். ஸோ இதை வச்சு நம்ம வந்து பயன்படுத்த முடியும். ஸோ ரொம்ப எளிமையான ஒரு விஷயங்கள் தான் பஞ்சகாவியம் தயாரிக்கிறது. நெய்யும் சாணமும் முதல் நாள் பிசைஞ்சு வைக்க வேண்டும். 3 நாட்கள் கழித்து மீதம் இருக்கக்கூடிய கோமியம், பால், தயிர், வெல்லம், வாழைப்பழம், இளநீர் இவற்றையிலேயே ஒன்றாக கலந்து ஒரு சிறிதளவு நல்ல நீர், ஒரு 5 10 லிட்டர் நீர் அதை கூட சேர்த்து தினமும் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 வேலை பார்த்தீங்கன்னா நம்ம கலக்க வரும். 3 வேலை பார்த்தீங்கன்னா இதற்கூடிய உணவுகளில் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா பெருக்கம் அடைந்து ஒரு 20 25 நாள் பிறகு, ஒரு 20 25 நாள் பிறகு இதனுடைய முழுமையான பஞ்சகாவியம் சொல்லக்கூடிய நம்ம அந்த திரவம் வந்து நமக்கு வந்து கிடைக்கப்படும். ஸோ இதை வந்து ஒரு பயிரோடைய தேவையை பொறுத்து, அதாவது பயிரில் வந்து இளம் பயிரெலாம் இருக்கும்போது 2% அடிக்க வேண்டும்.
கொஞ்சம் வளர்ந்த பயிர்களாக இருந்தாக்கா 5% வந்து நம்ம வந்து தெளிக்கும் இளவெளியை தெளிக்கும் போது பயிருக்கு தேவையான ஊட்டச்சத்தாக பயன்படும். அதே நேரங்களில் 25% பார்த்தீங்கன்னாக்கா பயிரில் இருக்கக்கூடிய பூச்சிகளை விரட்டுறதுக்காகவும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பஞ்சகாவியை பயன்படும். ஸோ இந்த ஒரு பொருள் பார்த்தீங்கன்னாக்கா பல்வேறு விதமான செயல்பாடுகளை நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் வந்து. அதே நேரத்தில் இது வயலில் நம்ம கொடுக்கும்போது ஒரு ஏக்கராக இருந்தாக்கா ஒரு ஏக்கருக்கு 5 லிட்டர் நீர் வந்து நீரில் கலந்து விடும்போது மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களையும் பார்த்தீங்கன்னாக்கா பெருக்கம் அடைகிறதுக்கு மிக பெரும் உதவியாக இருக்கும் வந்து பஞ்சகாவியம். இப்போ ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னாக்கா மீன் அமிலம். ஸோ இருக்கிறதுலே இயற்கை விவசாயத்துக்கு ஒரு மிக அருமையான ஒரு அமிர்தம் சொன்னாக்கா அந்த மீன் அமிலம் அப்படின்னு நான் சொல்ல முடியும். என்ன காரணம்னு கேட்டிங்கனாக்கா இந்த மீன் அமிலத்தை பயன்படுத்தும் போது பயிர்களில் நீங்கள் கொடுக்கக்கூடிய யூரியா பொட்டாஷுக்கு வந்து நேர்மறையாக அதிகமான அளவில் உற்பத்தி திறனை கொடுக்கக்கூடியது இந்த மீன் அமிலம். ஸோ ஒன்றுமே இல்லை, சாதாரண ஒரு விஷயங்கள் தான். மீன் கழிவுகளும் வெள்ளமும் சரிபங்க நம்ம இந்த மாதிரி ஒரு குறுகிய வாளிலையோ இல்லை ஒரு பக்கெட்லையோ நம்ம போட்டு அடைச்சி அதன் மூலயமா உற்பத்தி பண்ண முடியும். உதாரணத்தை சொல்லணும் அப்படின்னாக்கா ஒரு 10 கிலோ வெல்லம் இருந்துச்சுனாக்கா 10 கிலோ மீன் கழிவு, 10 கிலோ மீன் கழிவுடன் 10 கிலோ வெள்ளத்தை ஒன்றாக கலந்து காற்று புகாமல் ஒரு சின்ன பக்கெட்டில் ஒரு வாளியில் நம்ம போட்டு அடைத்து ஒரு 20லிருந்து 30 நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா காற்று புகாமல் அடைச்சி வைக்க வேண்டும். ஒரு 30 நாளுக்கு பிறகு அதை நம்ம எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா சுத்தமாக மீன் என்ற ஒரு வாடையே இல்லாமல் அதோடைய பஞ்சாமிர்தம் தேன் மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல ஒரு கெட்டியான ஒரு பொருள், ஒரு நல்ல வாசனையோடு நமக்கு கிடைக்கும் உங்களுக்கு வந்து. ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு வயல்களுக்கு வந்து பயிர்களுக்கு பயன்படுத்தலாம். 1 லிட்டர் நீருக்கு வந்து சராசரி குறைஞ்சபட்சம் 15 மில்லி 1 லிட்டர் நீருக்கு வந்து அதிகபட்சம் 20 மில்லி 1 லிட்டர் நீரில் கலந்து பயிர்கள் வந்து காலை வேளைகளில் மாலை வேலையை தெளிக்கும் போது பயிருக்கு தேவையான நுண்ணூட்டச்சத்துக்களும் கிடைக்கப்படும், பேரூட்டச்சத்துக்களும் கிடைக்கப்படும். அதே நேரங்களில் பூப்பிடிக்க திறனை அதிகப்படுத்துறதுக்காகவும் காய்பிடிப்பு திறனை அதிகப்படுத்துறதுக்காகவும் இந்த மீன் அமிலம் அப்படியே நம்ம பயன்படுத்தலாம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா இந்த மீன் அமிலம் அப்படின்றதுனாக்கா நல்ல ஒரு வெள்ளம் கலந்ததுனால பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி வந்து ப்ரௌன் கலரில் இருக்கவங்களுக்கு வந்து ஒரு கெட்டியான தன்மையாகவும் இருக்கும் உங்களுக்கு வந்து. ஸோ இது மிக முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா வந்து நம்ம அடைச்சி வைக்கும்போது காற்று புகாமல் நம்ம அடைச்சி வைக்கணும். காற்று புகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக அதில் சில விதமான பூஞ்சனங்கள் ஏற்பட்டு அதனுடைய மொத்தமான அந்த ப்ராசஸுமே பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து வீணடிக்க செஞ்சிடும் உங்களுக்கு. மூன்றாவதாக பார்த்தீங்கன்னாக்கா பஞ்சகாவியன்றது பயிரோடைய ஊட்டச்சத்துக்காக நம்ம பயன்பட்டது. இரண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா மீனவன்றது பயிரில் இருக்கக்கூடிய நுண்ணூட்ட கலவையாக, அதாவது பயிரில் இருக்கக்கூடிய நுண்ணூட்ட சத்து பற்றாக்குறைக்கும் பூப்பிடிப்பு திறனை அதிகப்படுத்துறதுக்காகவும் காய்ப்பிடிப்பு திறனை அதிகப்படுத்துறதுக்காகவும் நம்ம வந்து மீன் அமிலம் அப்படின்றத பார்த்துருந்தோம். ஸோ மூன்றாவது பார்த்தீங்கன்னாக்கா பயிரில் வரக்கூடிய பூச்சிகள், அதாவது சாறு உறிஞ்சிற பூச்சிகள், சில விதமான வண்டுகள், புழுக்கள், இந்த மாதிரி இருக்கக்கூடிய பூச்சிகளை வந்து விரட்டி அடிக்கிறதுக்காக நம்ம வந்து இயற்கை பூச்சி விரட்டி அப்படின்றத ஒன்று நம்ம தயாரிச்சுட்டு இருக்கோம். ஸோ இயற்கை பூச்சி விரட்டின்றது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளுடைய பகுதிகளில், நம்மளுடைய வட்டாரங்களில், நம்மளோட வயல்களில், நம்மளோட வேலி பகுதியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இலைகளை பயன்படுத்தி தான் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். ஸோ அதில் என்ன சார் முக்கியமான அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மிக முக்கியமான பார்த்தீங்கன்னா கசப்பான இலைகள், ஆடு திங்காத இலைகள், ஒடித்த பால் வரக்கூடிய இலைகள். ஸோ இந்த 3 விதமான இலைகளையுமே எடுத்து சமபங்கு எடுத்து அதே அளவில் சமபங்கு அளவில் கோமியங்கள், அதாவது மாட்டு சிறுநீரில் ஊற வச்சு ஒரு 7லேருந்து 14 நாள் ஊற வச்சு அதன் பிறகு அதை எடுத்து கசாயமாக பயிர்களை கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக பயிரில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பூச்சிகளையுமே நம்ம வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும் நம்ம வந்து. ஸோ ஒரு உதாரணத்தை சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா எருக்கு, ஊமத்தை, நொச்சி, வேம்பு, பிரண்டை, சோத்து கத்தாழை, இந்த மாதிரி இருக்கக்கூடிய அனைத்து விதமான இலைகளையும் பறித்து ஒரு 10 கிலோ நமக்கு கிடச்சிச்சு அப்படின்னாக்கா அந்த 10 லிட்டர் அளவுக்கு கோமியம் எடுத்து அந்த 10 லிட்டர் இலைகளை 10 லிட்டர் கோமியங்களை ஊற வச்சு ஒரு 7லேருந்து 14 நாள் கழிச்சு நம்ம அதுலேருந்து எடுக்கும்போது ஒரு சாறு கிடைக்கும். அந்த சாரை வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 லிட்டர் தண்ணிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 25லேருந்து 50 ml வரை நம்ம கலந்து பயன்படுத்தும் போது பயிரில் இருக்கக்கூடிய சாறு உறிஞ்சிற பூச்சிகள், புழுக்களை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே விரட்டி அடித்து நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். ஸோ இந்த 3 விதமான இடுபொருள்கள் இருந்தாலே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எந்த விதமான ரசாயன முறை பொருட்களுக்கும் மருந்துகளுக்கும் நம்ம போக நம்ம விவசாயத்தை வந்து நம்ம காப்பாற்ற முடியும். அதிலே வந்து குறைந்த அளவில் செலவினங்களில் அதிகமான மகசூலில் நம்ம வந்து நிறைவான விவசாயம் செய்ய முடியும் அப்படின்றத இந்த நம்ம மையத்தினுடைய